வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். முருக பக்தர்கள் மாநாடு ஜூன் 22 மதுரையில். இடம் அம்மா திடல், பாண்டிக்கோவில் அருகில். முருகன் அருள் பெற அழைக்கின்றார்கள். பாஜக சிந்தனையாளர் பிரிவு, தமிழ்நாடு. குலதெய்வம் அப்படிங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பா? குலதெய்வமோட மிஞ்ச தெய்வம் எதுவுமே கிடையாதுமா. ஒரே ஒரு தெய்வம் தான். மொத்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி குலதெய்வம் தான் எல்லா தெய்வத்துக்கும் நம்ம முன்னாடி தெய்வம். நம்ம முன்னோர்கள் அவங்கள சொல்லாமல் எந்த விஷயம் செஞ்சாலும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகாது. இவ்வளோதான் விஷயம். உங்களுக்கு வெற்றி வேணுமா, போட்டு பாட எதிர்நீச்சல்ன்ற மாதிரி உனக்கு வெற்றி வேணும்னா நீ குலதெய்வத்தை பிடிச்சா வெற்றி கிடைக்கும். நிறைய பேர் குலதெய்வத்தை விட்டுட்டு இஷ்ட தெய்வத்தை குலதெய்வமா வழிபடுறோம். அதுதான் நம்ம திரும்ப சொல்றோம். பெருமாளும் சிவனும் குலதெய்வமா வரமாட்டாங்க. முதல் விஷயம் புரிஞ்சுங்க. பெருமாளுடைய அம்சம் குலதெய்வமா இருக்கும். பெருமாளே குலசாமியா இருக்க தர வாய்ப்புகள் குறைவு. முருகனுக்கு வேல் கொடுத்த மாதிரி இவன் கையில் ஒரு ஆயுதமாக அந்த குலசாமி கொடுத்துட்டோம்னா அவன் தடுமாறி நிற்கும் போது காப்பாற்றக்கூடிய சக்தியாக குலசாமி வந்துடும். ஆனால் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் மலேசியாவில் இந்த குலதெய்வம் சம்பந்தமான விஷயம் தான் நிறைய விஷயத்த பண்ணலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கோம். இது சம்பந்தமாக பதிவு செய்கிறவங்க தயவு செஞ்சு நம்ம அலுவலகத்தை நம்பருக்கு தொடர்பு கொண்டு குலசாமி தொடர்பாக அனைத்து விதமான சந்தேகங்களையும் நிவர்த்தி செய்து கொள்ளலாம். உங்கள் ஜாதக பிரகாரம் தெரியலன்னா கண்டுபிடிச்சு தரப்படும். உங்கள் வீட்டில் குலதெய்வ நடமாட்டம் நிரந்தரமாக இருக்கிறதுக்கான வழிமுறைகளும் உங்களுக்காக கற்றுத்தரப்படும். அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம். புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்கள். அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபல ஜோதிடர் பாலாறு சுவாமிகள் ஐயா அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ குலதெய்வம் அப்படின்னு நமக்கு சொல்லும் போதே நிறைய ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது சார். குலதெய்வம் தெரியாதவங்க இருக்கிறாங்க, குலதெய்வம் தெரிஞ்சும் கோவிலுக்கு போக முடியாதவங்க இருக்கிறாங்க, குலதெய்வத்தை சரியாக வழிபடாதவங்க இருக்கிறாங்க, குலதெய்வம் தெரிஞ்சும் இஷ்ட தெய்வத்தை பிடிச்சிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது சார். ஸோ குலதெய்வம் அப்படிங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி பார்க்கணும்மா? குலதெய்வமோட மிஞ்ச தெய்வம் எதுவுமே கிடையாதுமா. ஒரே ஒரு தெய்வம் தான். எல்லா பிரச்சனைக்கும் மொத்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி குலதெய்வத்தை பற்றி ஒரு நாள் முழுக்க பேசலாம், ஒரு வருஷம் முழுக்க பேசலாம். அவ்வளோ சக்தி வாய்ந்த விஷயம் தான் குலதெய்வம். எவ்வளோ வேணால் பேசலாம் அந்த டாப்பிக்கு. அவ்வளோ பெரிய சப்ஜெக்ட் குலதெய்வம். நம்ம முன்னோர்கள் தான். ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் ரொம்ப எளிமையாக நம்ம முன்னோர்கள் தான் குலதெய்வம். வேறு யாரும் இது புதுசாக நாங்கள் அந்த கண்ட்ரிலேருந்து வந்துடல. சமீபத்தோட ஒரு பதிவு பார்த்தேன். ஒரு நண்பர் சொல்லியிருந்தார், நம்ம பில்கேட்ஸுக்கு குலதெய்வம் இருக்குதா, அவன்லாம் இவ்வளோ மறந்துட்டான் அப்படின்னு கேட்டிருந்தார். நியாயமான கேள்வி தான். கேள்வி நியாயம்தான். அந்த கலாச்சாரத்தையும் நம்ம ஒப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அவன் கலாச்சாரம் நம்ம முழுமையாக தெரியாது. தெரியுமா? நம்மளுக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. தேவைக்கு தெரிஞ்சுக்கலாம். நம்ம கலாச்சார பண்பாடு நம்மளுக்கு முக்கியம். நம்ம அதில் தான் வளர்ந்தோம், அதில் தான் பிறந்தோம், அதில் தான் பண்ணிருக்கோம். ஒரு சில பொருட்களை நம்ம பயன்படுத்தலாமே தவிர்த்து அவங்களா மாறணும்னு அவசியம் கிடையாது. குலதெய்வன்றது அவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு. சரி, அவர் நிந்தனம் பண்ணாருன்னா அவரோட கர்ம அவர் அனுபவிச்சுன்னு போகிறாரு. ஆனால் இஷ்டதெய்வ வழிபாடு அப்படின்றது தனி டாபிக். நீங்கள் யாரை வேணால் கும்பிடலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் முதல் விதி அப்படின்றது விநாயகர் பெருமான் தான் முதல் கடவுள். பொதுவாக விஷயம் குலதெய்வம் தான் எல்லா தெய்வத்துக்கும் நம்ம முன்னாடி தெய்வம். நம்ம முன்னோர்கள் அவங்கள சொல்லாமல் எந்த விஷயம் செஞ்சாலும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகாது. இவ்வளோதான் விஷயம். உங்களுக்கு வெற்றி வேணுமா, போட்டு பாட எதிர்நீச்சல்ன்ற மாதிரி உனக்கு வெற்றி வேணும்னா நீ குலதெய்வத்தை பிடிச்சா வெற்றி கிடைக்கும். இல்லை பிடிக்காம நான் போவேன், உங்களை யார் வேணான்னு சொல்லியே சொல்ல வேண்டியது நம்ம கடமை. ஐயா இந்த ரூட்டில் போனீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக போய் சேர்ந்துடலாம், ஏன் உங்கள் இலக்கை சீக்கிரமாக அடைஞ்சிடலாம் அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். இல்லை ஏற்கனவே போனாங்க அப்படிலாம் போனாங்களே இப்படி தான் போனாங்கன்னா போங்க, உங்களை யார் வேணான்னு சொல்ல. திரும்ப நம்ம பதிவு பண்ணி நம்ம வேலை. குலதெய்வத்தை பற்றி நம்ம பேசிக்கொண்டே இருப்போம், பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம். ஏன்னா மக்களுக்கு பல்வேறு துன்பங்கள் இருக்குது, பல்வேறு பிரச்சனை இருக்குது. அதுக்கு ஒற்றை தீர்வாக ஒரு விஷயம் அமைக்கணும் போது நம்ம குலதெய்வத்தை திரும்ப ரிப்பீட் பண்ணுறோம். ஓகே சார். ஆனால் நிறைய பேர் குலதெய்வத்தை விட்டுட்டு இஷ்ட தெய்வத்தை குலதெய்வமாக வழிபடுறோம். அதுதான் நம்ம திரும்ப சொல்கிறோம். ஐயா பெருமாளும் சிவனும் குலதெய்வமாக வரமாட்டாங்க. முதல் விஷயம் புரிஞ்சுங்க. பெரும்பான்மை மக்கள் கேட்கும்போது என்ன பெருமாள் குலசாமின்னு சொல்லுவாங்க. பெருமாளுடைய அம்சம் குலதெய்வமாக இருக்கும். பெருமாளே குலசாமியாக இருக்க தர வாய்ப்புகள் குறைவு. அது பெரும் தெய்வங்கள். ஒரு சமூகத்துக்கு மட்டுமே அவங்க தெய்வமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த கேட்டகரி வேற, அந்த கேட்டகரி வேற. கொஞ்சம் ஆய்வு பண்ணுங்கன்னு சொல்கிறோம். நம்ம இப்போ இருக்கிற பெற்றோர்களுக்கு நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன், தயவு செஞ்சு உங்கள் பசங்களுக்கு எதை கொடுக்குறீங்களோ இல்லையோ உங்கள் குலதெய்வம் எதுவும் சொல்லிட்டு போங்க. அது ரொம்ப முக்கியம். அவன் வாழ்க்கைக்கு அவன் துன்பப்படும் போது, அவன் கீழே விடும்போது தூக்கி விடுறதுக்கு ஒரு ஆள் வேணும். கண்டிப்பாக. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் தான் இருக்க போகிறீங்க, வாழ போகிறீங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஜென்ரேஷன் தான் போக போகுது. அவனுக்கு எதை கொடுத்தாலும் இதை கொடுத்துட்டு போங்க.
தேடி கண்டுபிடிங்க, குலசாமியை கண்டுபிடிங்க. அது பேரே குலசாமி, ஏன் உங்கள் குலத்தை காக்கக்கூடிய தெய்வம். நம்மளால தான் இதை பற்றி சம்பந்தமாக எங்கெங்கெல்லாம் வாய்ப்படிக்குதோ அங்கெல்லாம் பதிவு பண்ணுறோம். எப்படியாவது போய் மனசில் விழட்டும், அவன் போய் தேடட்டும், ரிஸ்க் எடுக்கும். எதுக்கோ ரிஸ்க் எடுக்கிறீங்க. உங்களுக்கு பிடிச்ச நடிகர் படத்துக்காக மணிக்கெல்லாம் காத்துருங்க, ஆன்லைனில் போய் டிக்கெட் புக் பண்ணி பார்த்துருங்க, நைட்டெல்லாம் பார்த்துருங்க, ஸ்கூல் அட்மிஷனுக்காக போய் காலைல தெருவில் போய் படுத்துட்டு அப்ளிகேஷன் வாங்குறீங்க, இவ்வளோ விஷயம் பண்ணுறீங்க. உங்கள் குடும்பம் உங்கள் வம்சம் நல்லா இருக்கிறதுக்காக இப்போ தேடலோட தப்பு கிடையாது, போய் தேடுங்க. ஓகே சார். ஆனால் நிறைய பேருக்கு குலதெய்வம் எங்களுக்கு நாங்கள் மறந்துட்டோம், நிறைய பேருக்கு தெரியல, எங்களோட தாத்தா பாட்டிக்கே தெரியல அப்படின்னு கண்டுபிடிக்கலாமா? நிறைய விஷயங்கள் இருக்குமா. இப்போ உண்மையாக சொல்லப்போனால் ஜாதக ரீதியாக குலதெய்வதுன்னு மேக்சிமம் 98.9% கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. ஒரு சிலது மாறும், ஒவ்வொருத்தருக்கு கிடைக்காம போயிடுது, அவங்க பிராப்தம். ஒவ்வொருத்தருக்கு நம்ம பார்க்கும்போது வராது. ஓகே. அது நம்மளுக்கே சங்கடமாக இருக்கும், என்னடா இத்தனை முறை ட்ரை பண்ணிட்டோமே வரலன்னு. போன முறை ஒரு கேம்ப் நடத்தும்போது ஒருத்தர் ரொம்ப வருத்தப்பட்டு போனார். ஐயா எல்லாரும் கரெக்டாக சொல்லிட்டீங்க, பதிவே போட்டிருந்தாரு, எல்லாருக்கும் சொல்லி அமிச்சு, எனக்கு கடைசி வரைக்கும் எனக்கு நீங்கள் அந்த சொல்யூஷனே கொடுக்கலன்னு வேதனைப்பட்டார். திரும்ப அதை ரிவ்யூ பண்ணி பார்த்தா அவருக்கு அந்த பிராப்தம் இல்லை. அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவருக்கு நிச்சயமாக கண்டுபிடிக்கலாம், அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. ஊர்லலாம் போனீங்கன்னா நிறைய பேருக்கு அருள்வாக்கு வரும். அது உண்மை, அது விமர்சனம் பண்ணுறவங்க பண்ணு போட்டோம். நிச்சயமாக அந்த அருள்வாக்கு மூலியமாக கண்டுபிடிக்கலாம். ஐயா என் குலதெய்வம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கண்டுபிடிச்சிட்டு கொடுத்துருவாங்க. எனக்கு அந்த பக்கம் போக விரும்பலை, நான் அதை ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணுமா, தாராளமாக ஜாதகத்தை கண்டுபிடிச்சி சொல்லலாம். நிறைய வழி. முதல்ல இன்ட்ரெஸ்ட்டு சம்மந்தப்பட்டவங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக அதுக்கான விடை, நீங்கள் குலதெய்வத்தை தேடுறீங்கன்னு குலதெய்வத்தை தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கான வழியும் குலதெய்வம் தான் உங்களுக்கு காமிக்கணும், வேற யாரும் காமிக்க முடியாது. என் பையன் என் தேடுறான், நம்ம புள்ள நம்மளை தேடுது, நம்ம இல்லையேன்னு சொல்லிட்டு அவன் அலையிறான், நம்ம தேடுறான்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு வழி காமிக்கிறதுக்கு பல விஷயத்தை உங்களுக்கு கண்ணில் காமிக்கும். அது ட்ரை பண்ணணும். அப்போ முதல்ல என்ன பண்ணணும், நீங்கள் ட்ரை பண்ணணும். நீங்கள் உண்மையான அன்பு கொண்டு என் குலதெய்வத்தை தெரிஞ்சாகணும் அப்படின்னா ஒன்று இறை வழிபாட்டு மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அது பர்சனலாக நம்ம 1 to 1 கேட்கும்போது சொல்லித்தரோம். ஐயா இந்த மாதிரி பூஜை முறைகளை செய்யுங்க, உங்களுக்கே அவங்க அனுகூலமாக வருவாங்க அப்படின்னு அவங்க சம்மந்தப்பட்ட விஷயம். அதுக்கப்புறம் ஜாதக ரீதியாக தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய வழிமுறை இருக்குது. நீங்கள் கேட்கணும், முதல்ல எனக்கு எது வேணும் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நாங்கள் இருக்கிற எல்லா வெரைட்டியும் உங்களுக்கு காமிச்சிடுறோம். மெனு கார்டு மாதிரி ஹோட்டலில் போய் மெனு கார்டு மாதிரி காமிச்சிடுறோம். ஐயா இவ்வளோ வெரைட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு சூஸ் பண்ண வேண்டியது நீங்கள் தான். எனக்கு இந்த மெத்தட் வேணும், இந்த மெத்தட் வேணும், எனக்கு அதில் முடியாதுன்னு சொன்னீங்கன்னா செஞ்சு தடுத்து எங்களை போன ஆட்கள் காத்துனுக்காங்க. நான் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஜோதிடர் போனாலும் குலதெய்வத்தை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கொஞ்சம் ஒரு கணக்கெடு முறை, ஒரு சில ஆன்ம ஞானம் வேணும், அவங்களுக்கு ஒரு பக்குவம் வேணும், ஒரு ஏழு ஞானமோடு சம்மந்தப்பட்டது தான் இந்த ஜோதிடத்துறையே. அப்போ அந்த ஃபுல்ஃபில்லோடு அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு ஜாதக ரீதியாகவும் கண்டுபிடிச்சிடலாம், ஆத்ம பலம் மூலியமாகவும் கண்டுபிடிச்சிடலாம். ஏதோ ஒரு உங்களுக்கான தீர்வு கண்டிப்பாக கிடச்சிடும். அது எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. தயவு செஞ்சு உங்கள் குலசாமியை கண்டுபிடிச்சின்னா உங்கள் வம்சம் நல்லா இருக்கும், நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்படி நாங்கள் பல பதிவில் போட்டு நிறைய பேர் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கோம். ஆண்ட முன்னத்தில் எங்களுக்கு பெரிய கிஃப்ட் என்னன்னா, அடுத்தவங்களுக்கு இந்த மாதிரி சொல்லி இதுதான் உங்கள் குலசாமி அப்படின்னு சொல்கிற தகுதி எங்களுக்கு ஆண்டவன் கொடுத்துருக்காரும் போது பெரிய சந்தோஷம் உண்மையில். அது குலசாமின்னு அவங்களுக்கு கண்டுபிடிச்சி அவங்க ஆத்மாத்மா அதை வணங்கிட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லும்போது, ஐயா பார்த்துட்டீங்க, அந்த இடத்த கண்டுபிடிச்சிங்க, அப்போ நல்லா இருக்கிறீங்க, நாங்கள் அடுத்து அவங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லும்போது மிகப்பெரிய மன திருப்தி. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் நான் மலேசியா மக்களுக்கு உண்மையிலே நன்றி சொல்லணும். என் வாழ்க்கையில் நான் நன்றிக்குரிய ஒரு நபர்கள்லாம் மலேசியா அன்பர்கள் தான். எங்கிட்ட நிறைய பேர் இந்த குலதெய்வ சம்பந்தமாக எங்கிட்ட பார்த்தாங்க. ஏன்னா அவங்க பூர்வீகள் நம்பூர் தானே அவங்க. ஆக்சுவலாக அவங்க பூர்வீகத்தை விட்டு போனவங்க தானே. அவங்களுக்கு மிகப்பெரிய ஆவல் உண்டு தன்னுடைய குலதெய்வத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஏகப்பட்ட துன்பத்தில் இருக்கிறாங்க, நன்மையாக இருந்தால் தான், நல்லா இருக்கிறவங்களும் தேடுறான். ஐயா பரவாயில்ல, எப்படி தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு 2 தரப்பு மக்களுமே நண்பர்கிட்ட நிறைய பேர் இந்த குலசாமி பந்தமாக பார்த்துட்டாங்க. நிறைய பேர் சொல்லி நேரில் இங்கே பார்த்துட்டு ஒரு பிடி மண் எடுத்துன்னு போயிருக்காங்க, செங்கல் எடுத்துன்னு போயிருக்காங்க, நிறைய விஷயத்த பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது ரொம்ப சந்தோஷம். பரவாயில்லப்பா இவ்வளோ தூரம் அவன் அப்போ சொல்லுவேன், இந்த விஷயத்துக்கு காரணம் சத்தியமாக நான் கிடையாது, உங்களுடைய உந்து சக்தி, அங்கேருந்து அந்த எண்ணங்கள். என் குலசாமி என்னை பார்த்தே தீரணும், யார் கிடைச்சாலும் பரவாயில்ல, இது சொல்யூஷன் கிடைக்குன்னு சொல்லிட்டு தேடி அலைஞ்சிங்கல்ல, அந்த உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு அனுப்பப்பட்ட ஆள் தான் நான், தவிர்த்து இது நான் காரணம் கிடையாது. எல்லா விஷயம் நீங்கள் தான் காரணம். நீங்கள் தேடுறீங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ என்ன ஒரு காரணியாக பயன்படுத்தி உங்கள்கிட்ட சொல்லி காமிச்சனை தவிர்த்து இல்லை எங்கள் பார்ட்டி இதோட போயிடும். அதுக்கப்புறம் 1 to 1 நீங்கள் தான் கனெக்ட் ஆக போகிறீங்க. அதில் எந்த விதத்துலையும் எங்களை சந்தோஷப்படுத்தி சொல்கிறதோ அந்த விஷயத்தை வச்சுக்காதீங்க. முழுக்க இது கிரெடிட் உங்களை தான் சார்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். அந்த அவ்வளோ ஆனந்தமாக போவாங்க. எங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு பெரிய திருப்தி. பரவாயில்ல, கற்றுக்கொண்ட வித்தை மக்களுக்கு இப்படி பயன்படும் போது அதை பார்க்கும்போது மனசுக்குள்ள சந்தோஷம் ஏற்படும். பரவாயில்லப்பா, 4 பேரை நம்மளும் ஏதோ சொல்கிறோம் போலகுது, ஏதோ கொஞ்சம் நடக்கும் போலகுது, பரவாயில்ல,
ஆண்டவன் கொஞ்சம் கருணை காமிச்சிக்கிறான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஒரு ஒரு இனம் முடியாத ஆனந்தம் வரும். உண்மையில் எவ்வளோ பெரிய சோகம் மக்கள் இருந்தாலும் அவங்க அதை சந்தோஷமாக, ஐயா நான் பார்த்துட்டேன், என் குலசாமியை பார்த்துட்டோம், மண் எடுத்துன்னு போகிறோம், ஊருக்கு போய் சேர்ந்துட்டோம் அப்படி சொல்லும்போது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இப்போ அந்த மகிழ்ச்சியோடு சேர்த்து தான் இந்த விஷயம். நிறைய மலேசிய நண்பர்கள் கேட்குறாங்க, எங்களுக்கு இன்னும் கூடுதலான விஷயங்கள் இந்த குலசாமி பற்றி தெரிஞ்சுக்கணும், எங்களுக்கு என்ன நிறைய 2-3 தலைமுறையாக விட்டு போனதுனால எங்களால் ஒரு ஃபுல்ஃபில் பண்ண முடியல அப்படின்னு கேட்கறதுனால அடுத்த மாதம் முதல் வாரத்தில் மலேசியா போகலான்னு ஒரு ஐடியா இருக்குது. சீரியஸாகவே போயிட்டு அங்கே இருக்கிற மக்களுக்கு இந்த குலசாமி பற்றி ஒரு அவேர்னஸ் உருவாக்கணும் தான், வேறு எந்த நோக்கம் கிடையாது. ஏன்னா என்னை விட மிக சிறந்த ஜோதிடர்கள்லாம் அந்த ஊரில் இருக்காங்க, மலேசியாவில் இருக்காங்க. நம்ம ஒன்றும் புதுசாக ஒன்றும் பண்ண போகிறதில்ல, மிகப்பெரிய ஜாம்பவான்லாம் இருக்காங்க. அதையும் தாண்டி எனக்கு ஒரு ஆசை ஒரு என்னென்னா, இந்த குலதெய்வத்தை பற்றி எல்லா இடத்துலையும் போய் சொல்லணும், அதுக்கான இம்பார்ட்டண்ட்டை வலியுறுத்தணும். எப்படி முருகப்பெருமான் நம்ம லட்சியமான ஒரு கனவு கலை உலக தெய்வம், கண்கண்ட தெய்வம் முருகப்பெருமானை பற்றி நம்ம பேசணும் ஆசைப்படுறோமோ, அந்த மாதிரி குலதெய்வத்தை பற்றியும் அனைத்து இடத்துலையுமே பேசணும், அதுக்கான பதிவுகளை பண்ணணும், அதுக்கான இம்பார்ட்டண்ட்டை புரிய வைக்கணும், ஒரு தலைமுறையே வளர வைக்கணும். அதுக்கு ஒரு உந்து சக்தியாக அவன் கையில் ஒரு விஷயத்தை வேலை கொடுக்க, எப்படி வெற்றிவேலு முருகனுக்கு வேல் கொடுத்த மாதிரி இவன் கையில் ஒரு ஆயுதமாக அந்த குலசாமி கொடுத்துட்டோம்னா அவன் தடுமாறி நிற்கும் போது காப்பாற்றக்கூடிய சக்தியாக குலசாமி வந்துடும் அப்படின்றத கொடுக்கணும் அப்படின்றது ஒரே நோக்கம் தான், அவர் எந்த நோக்கம் கிடையாது. அது குறிப்பாக நம்ம மக்கள், மலேசியா மக்கள் அவங்க ரொம்ப ஆவலாக இருக்காங்க. அதனால் அடுத்த மாதம் நேரடியாக போயிட்டு இந்த குலசாமி சம்பந்தமான விஷயங்களை அங்கே இருக்கிற நம்ம நண்பர்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஐடியா இருக்குது. இது சம்பந்தமாக யாராவது நீங்கள் பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னுடைய நம்பர் ஏற்கனவே கொடுத்துருக்கேன், நீங்கள் தாராளமாக உங்கள் பேரை பதிவு பண்ணி வச்சுக்கங்க. நான் அங்கே வரும்போது எப்போ என்னென்ன டேட்டை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நிச்சயமாக வாங்க. குலசாமி மட்டும் இல்லாமல் பல முக்கியமான விஷயங்களுக்கான தீர்வுகளையும் நம்ம ஒரு சில பூஜை முறைகளை சொல்லி தடுத்து தயாராக இருக்கிறோம். யான் பற்ற இன்பம் பெருக வைன்ற மாதிரி எல்லா சித்தர்களுமே ஒளிவு முறைமெல்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஒரு சில விஷயத்துக்கு பொருளாதாரம் தேவைப்படும், ஒரு மூலிகை சார்ந்த விஷயத்துக்காகவும் மற்ற விஷயத்துக்காகவும் பொருளாதாரம் மஸ்ட்டு தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்காக பொருளாதாரத்தை வச்சே எல்லாத்தையும் ட்ராவல் பண்ணணும்னா வாய்ப்பு கிடையாது, அந்த மாதிரி சித்தர்களும் சொல்லலை. அதனால் என்னுடைய மன திருப்தி அப்படின்றது மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நம்ம ஒரு சிறு துரும்பாவது அவங்களுக்கு இருக்கணும். அந்த ஒரு விஷயத்தில் அவங்க தெளிவு கிடைக்கணும், வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அவன் குலதெய்வத்தை முதல்ல கையில் கொடுத்துடணும். கண்டிப்பாக. அதுக்கப்புறம் ஜாதக ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைக்கு வேற தீர்வு கொடுத்துருவோம். முதல் தீர்வு அவன் அந்த குலதெய்வத்திட்ட போய் சரணாகதி அடைஞ்சிட்டாவே பாதி பிரச்சனை அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆகிடும். அதுக்கான வழிமுறையை அந்த குலசாமி கொடுத்துட்டு போகுது, அதில் மாற்று கருத்து கிடையாது. அங்கே நம்ம பார்த்தே கிடையாது. உண்மையிலே அவன் குலசாமி அவனும் அட்டாச்சாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு பெரும்போது பிரச்சனை வராது. ஏன்னா எல்லா பிரச்சனையும் நம்ம பின்னாடி அந்த தீர்த்துருவாங்க, அந்த அம்மாவோ ஐயாவோ தீர்த்து வச்சிருவாங்க. அவன் பிரச்சனையே தெரியாமல் கடந்து போயிட்டு வாழ்க்கையில் முன்னேறி போயினே இருப்பான். இப்போ தெரியாத மக்களுக்கு தரம், ஐயா இதுதான் அவன் குலசாமி வச்சுங்க. குலசாமி வீட்டில் எப்படி வழிபடுறது, குலசாமியோட நடமாட்டத்தை வீட்டில் எப்படி வர வைக்கிறது, பர்மனெண்ட்டாக எங்கள் வீட்டில் குலசாமி எங்களோட அட்டாச்மெண்ட்டாக இருக்கணும் ஐயா, அதுக்கு நாங்கள் குடும்பமாக சேர்ந்து என்ன பண்ணால் நல்லாயிருக்கும். இவ்வளோ முறைகளையும் நம்ம மலேசியா மக்களுக்கு கொடுக்க போகிறோம். ஏன்னா அவங்க நம்ம மக்கள் 3 தலைமுறையுமோ 4 தலைமுறையோ போனவங்க, அவங்களுக்கு இந்த நிறைய புரிதல் இல்லை. அவங்களுக்கு புரிய வச்சு இந்த ஒரு விஷயத்தை அவங்களை திணிச்சிட்டு கொடுத்துட்டோம்னா, திணிக்கணும், நான் உண்மையை சொல்ல கொடுக்கறத விட திணிச்சிட்டு வந்தோம்னா, அந்த வச்சுக்கோ இதுதான் அவங்க குலசாமி விட்டுறாதன்னு கொடுத்துட்டு வந்தோம்னா ஒரு தலைமுறை இல்லை, அடுத்த வரக்கூடிய 10 தலைமுறை அவங்க தலைமுறை நல்லா இருக்கும். அந்த புண்ணியத்தில் ஒரு சின்ன பங்களிப்பாவது எனக்கு சேரணும் அப்படின்ற சுயநலமும் எனக்கு உண்டு. புண்ணியத்தை சேர்க்கணும்ல எப்படியாவது ஒரு தலை. அதனால் இது ஒரு வாய்ப்பாக நான் பயன்படுத்திக்க போகிறேன். அதனால் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் மலேசியாவில் இந்த குலதெய்வம் சம்பந்தமான விஷயம் தான் நிறைய விஷயத்தை பண்ணலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கோம். இது சம்பந்தமாக பதிவு செய்கிறவங்க தயவு செஞ்சு நம்ம அலுவலகத்தை நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் யாரெல்லாம் உங்கள் நேம் கொடுத்துட்டிங்கன்னா நான் எப்போ வரப்போகிறேன், எங்கே வரப்போன்ற தகவல் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஜோதிட ரீதியான ஆலோசனைகள் மஸ்ட் குலதெய்வம், அதை தாண்டி ஜாதக ஆலோசனை, அது 2வது பட்சம்தான். முதல் விஷயம் குலதெய்வம் யாரெல்லாம் உங்களுக்கு தெரில, அதுக்கான சிக்கல் உங்களுக்கு என்ன இருக்குது, எப்படி வீட்டுக்குள்ளே வர வைக்கணும், என்ன பூஜை பண்ணணும், இந்த குலதெய்வ சப்ஜெக்ட் என்னென்ன இருக்கோ உங்களுக்கான சந்தேகங்கள் கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நான் நேரடியாக ஒரு விளக்கத்தரத்தை தயாராக இருக்கிறேன். அது நான் போய்ட்டு எனக்கு மிகப்பெரிய புண்ணிய காரியம் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் இதை பயன்படுத்திக்கிறது உங்கள்கிட்ட தான் இருக்குது, எங்கிட்ட கிடையாது. நான் அது ஒரு 4 நாள் இருப்பணும், 5 நாள் இருப்போம் தெரியாது. இதுக்கப்புறம் தான் அந்த ப்ரோக்ராம் தெரியும். இருந்தது போலும் முன்கூட்டியே நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்கன்னா, நான் எந்த ஊருக்கு வரப்போகிறேன், எங்கே வரப்போகிறேன் சொல்லி ஷெட்யூல் போட்டு கொடுத்துட்டேன்னா தாராளமாக குலசாமி தொடர்பாக அனைத்து விதமான சந்தேகங்களையும் நிவர்த்தி செய்து கொள்ளலாம். உங்கள் ஜாதக பிரகாரம் தெரிலன்னா கண்டுபிடிச்சு தரப்படும். உங்கள் வீட்டில் குலதெய்வ நடமாட்டம் நிரந்தரமாக இருக்கிறதுக்கான வழிமுறைகளையும் உங்களுக்காக கற்றுத்தரப்படும். இதுதான் இந்த மலேசியா பயணத்துடைய முழுமையான நோக்கம். கண்டிப்பாக சார். ஸோ மலேசியா மக்களுக்கு ரொம்ப அத்தியாவசிய தேவையான ஒரு விஷயம். கண்டிப்பாக நம்ம மக்கள் நம்ம தராமல் யார் தர்றது, நம்ம தான் கொடுத்தா, நம்ம கடமை இல்லை அது. கண்டிப்பாக. ஸோ குலதெய்வம் பற்றின தகவல்கள் வேணும் அப்படின்னா
பாலாறு சுவாமிகள் ஐயா வந்து காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நேர்காணல் எங்களுக்காக முக்கியமாக கொடுத்ததற்கு மிக்க நன்றி. நன்றிம்மா, நன்றி.